ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சண்டே நான்வெஜ் லன்ச் என்னங்கிறத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமேலு நாட்டு நண்டு வறுவலும். நாட்டு நண்டு கிடச்சிருந்தது, அதுக்காக நாட்டு நண்டு கிரேவி வந்து எங்கள் ஸ்டைலில் வந்து வச்சுருந்தோம். சிக்கன் கிரேவி வந்து இது சிந்தாமணி சிக்கனும் சொல்ல முடியாது, பள்ளிபாளி சிக்கனும் சொல்ல முடியாது, செட்டிநாடு சிக்கனும் சொல்ல முடியாது. மூணும் கலந்த ஒரு கலவை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாம், வரமிளகா, அதுக்கப்புறமேலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமேலு சிக்கனை போட்டு நம்ம வந்து விரட்டிக்கலாம். இதோட உப்பு சேர்த்திக்குங்க. லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். இந்த உப்பு சாறுலேயே நல்லா வந்து வெந்துடணும். இதில் வந்து மெயினாக வந்து தக்காளி போடலை. தக்காளி போடாமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முழுசாக வெங்காயம் போட்டிருக்கோம் பாருங்களா, அது நல்லா வதங்கி அதோட டேஸ்ட் வந்து நல்லா கிரேவியாக நமக்கு வந்து கிடைக்கும். அது நல்லா வதங்கும் போது அதோட சாறு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிந்தாமணி சிக்கனும் சொல்ல முடியாது, ஆனால் அதே மாதிரி டேஸ்ட்டாக நம்ம வந்து மசாலா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். கடைசியாக சேர்க்கும்போது இது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்தது. நமக்கு இது வந்து சாதத்துலேயும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கும் தொட்டுக்கலாம். மெயினாக வந்து சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் வெறும் ரசம் வச்சு இது சைடிஷாக நம்ம வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருந்துச்சு, அதுக்கப்புறமேல ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி, என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேல் நாட்டு நண்டு வந்து எனக்கு நிறைய கிடச்சிது. கொஞ்சம் வந்து நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்காக சில்லிக்கு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேலு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன். இது ரசம் மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். அது கிரேவியாகவும் நம்ம வந்து கடைசியாக வந்து ரசத்தை எடுத்துகிட்டு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம ஆஸ் யூஸ்வலாக எப்படி வந்து நம்ம நண்டு கிரேவி ரசம் வைப்போமோ அதே மாதிரி செஞ்சுட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா பச்சையாகவே அரைச்சி நான் வந்து எண்ணெயில் வந்து இட்டு நான் வந்து இப்போ கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இப்போ நண்டை போட்டு நல்லா நம்ம வந்து கிளறி அதுக்கப்புறமேல நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நண்டுலேருந்து சாறு வரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காவை வந்து அரைச்சி ஊற்றுறோம். இது வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும் இந்த நண்டு. ஆனால் மற்ற நண்டை விட இந்த நாட்டு நண்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஊர் வந்து ஆற்று சைடு இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.